ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. சரீரத்தை அறியாத பெரிய ஆத்மா. ஆரம்ப காலத்துல அண்ணாமலையார் கோவிலுடைய யானை ஆசிரமத்து வழியா போகும். அப்படி போகும்போது அந்த யானை பாகன் ஆசிரமத்துக்குள்ள யானையை கூட்டின்னு போய் பகவான் முன்னாடி நிறுத்துவான். எல்லாரும் அந்த யானைக்கு ஆகாரம் கொடுப்பா. கடைசியா அந்த யானை பகவானை பார்த்து பிளறி தன்னுடைய நன்றியை தெரிவிக்கும். ஒரு சமயம் ஜூப்ளி தியேட்டருக்கு பக்கத்துல இருந்த மைதானத்துல யானை பாகன் யானைய நிறுத்தி வச்சிருந்தான். கோசாலை பக்கம் போயிட்டு திரும்பி வந்திருந்த பகவான் அந்த யானையை பார்த்ததும் யானைக்கு தடவி கொடுத்து அதுக்கு ஆகாரம் எல்லாம் கொடுத்தார். அப்போ ஆசிரமத்துக்கு ஒரு அமெரிக்க இளைஞன் வந்திருந்தான். அவன் பார்க்குற இடத்தையெல்லாம் போட்டோ எடுத்திருந்தான். அவன் கண்ணில் பகவான் யானைக்கு ஆகாரம் கொடுக்குற இந்த காட்சி தென்பட்டது. அதையும் போட்டோ எடுத்தான். அதுக்கப்புறம் அவன் அமெரிக்கா திரும்பி போயிட்டான். அதுக்கப்புறம் பகவானும் யானையும் இருக்கிற மாதிரி இந்த போட்டோவை ஆசிரமத்துக்கு அனுப்பி வச்சிருந்தான். பகவானும் பகவான் அடியார்களும் அந்த போட்டோவை பார்த்தா. அப்போ அந்த இளைஞன் போட்டோக்கு பின்னாடி ஒரு விஷயத்தை எழுதியிருந்தான். அதுல அவன் என்ன எழுதியிருந்தான்? சரீரத்தை அறியாத பெரிய ஆத்மா, ஆத்மாவை அறியாத பெரிய சரீரம், இரண்டும் ஒரே இடத்தில் இருக்கின்றன. பெரிய சரீரத்தை உடைய யானை தன் ஆத்மாவை அறியாதது. பெரிய ஆத்மாவை உடைய பகவான் சரீர பாவனை அற்றவர். எத்தனை ஒரு அழகான வர்ணனை! ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.